இதை சாதிக்க ஒவ்வொரு நிமிடமும் இறையேசுவில் இணைந்து வாழ்ந்தார். அத்தகைய அருட்சகோதரி மரியா அசுதா அவர்களின் விழாவினை சிறப்பிக்க நீங்க கூடியுள்ள நாம் அவர் வழியாக இறையருள் பெற இறை வழிபாட்டில் பக்தியுடன் இணைவோம். முதலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை திருமுத்துக்கள் 19 21 இறுதியாக. ஒருவர் அநியாயமாக துயரும் போது கடவுளை மனதில் கொண்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாரானால் அதுவே அவருக்கு உகந்ததாகும். குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன் மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். இது ஆண்டவர் மறுவாக்கு. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித பிரான்சிஸ்குவின் மறைபரப்பு சபையினை உருவாக்கிய பாசியோன் அன்னையின் அடிச்சுவடினை பின்பற்றி வாழ்ந்த புனித அசுதாவின் முத்தி பேறு பெற்ற நாளினை நினைவு கூறும் இந்நன்னாளில் அவர்களுடைய வாழ்வின் விழுமியங்களான இறையன்பு, பிறரன்பு, தமக்கென வாழா பிறர்க்கென வாழும் மனப்பான்மை, பணிவு, எளிமை, தாழ்ச்சி இவை அனைத்திற்கும் மேலாக எல்லாம் இயேசுவுக்கே என்று வாழ்ந்த மரியா அசுதாவை போல நாங்களும் எங்கள் வாழ்வில் வளர தூய ஆவியானவர் வழிநடத்திடும்படி இறைவா உண்மை இறைஞ்சுகின்றோம். மேலும் கன்னி மரியானை போல ஆகட்டும் என்று இறைவனின் சித்தத்திற்கு தம்மையே அர்ப்பணித்த புனித மரியா அசுதாவை போல நாங்களும் இறைவனின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து பணிந்து தூய்மையான வாழ்வு வாழ இறையருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பற்றி இறை உணர்வோடு என்றும் வாழ்ந்தவர். பிறருக்கு சேவை புரிவதில் ஆர்வம் உடையவர். கடமையை செவ்வனே நிறைவேற்றுவர். தான் ஒரு புனிதையாக வேண்டும் என்பது அவரது ஒரே ஆவா. அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் குறித்து ஒரு சிறு நிகழ்வின் வழியாக காண்போம். அதற்கு தேர்வு செய்ய 2 ஸ்பெஷல் ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. அவர்களை உங்கள் அனைவர் சார்பில் வரவேற்கிறோம். நான் பெருசா எதுவும் படிக்கலைங்க. காலையிலே எழுந்துச்சு முத வேலையா வாசல் தெளிச்சு வாசல்ல கோலம் போட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுப்பேங்க. காலைல டிஃபனு, மதியம் லஞ்சு பண்ணி குழந்தைங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க. காலைல வெஞ்சி பாத்திரம் விளக்கி துணி துவைச்சி துணியை காய போட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறதுலையுமே எப்பா போதும் ஆயிடும்பா. ஸ்கூல் விட்டுருங்க.
குழந்தைங்களை கூப்பிட்டு போய் வந்து குழந்தைங்களை ஸ்கூல்ல கூப்பிட்டு வருவாங்க. இதுதாங்க என்னோட அன்றாட வேலைகள். மற்றவங்களுக்கு சேவை செய்வதே என்னோட கடமை என்று வாழ்கிறேன். நன்றி. வேலை செய்யறதுலயே சந்தோஷப்படுற இவங்களை பாராட்டி தான் ஆகணும். சரி, நெக்ஸ்ட் யார் வராங்கன்னு பார்ப்போமா? அதிகாரி. எனது பணியில் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நேர்மையான அதிகாரி என பெயர் வாங்குகிறேன். நாள் தவறாமல் கோயிலுக்கு செல்கிறேன், வீட்டிலும் தினமும் ஜெபிக்கிறேன், கோயில் காரியங்கள் அனைத்திலும் முதன்மையாக நின்று செய்கிறேன். கோயில் காரியங்கள் அனைத்திலும் முதன்மையாக நின்று செய்கிறேன். நன்றி. வராங்கன்னு பார்ப்போம். என்னோட பேரு பிரசிலா. நான் சேக்ரட் ஹார்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். நான் உங்க முன்னாடி எந்த ஒரு பெரிய சாதனையெல்லாம் செய்யல, அப்படியே இங்க நிக்கிறேன்னு தானே பாக்குறீங்க. நான் எங்க வீட்டுல என்னோட அம்மா அப்பா சொன்ன பேச்ச தட்ட மாட்டேன், அவங்கள எதிர்த்து எதுவும் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் கோவப்பட மாட்டேன். கிளாஸ்ல எங்க டீச்சர் சொல்றது எல்லாத்தையும் கவனமா கேட்பேன், மறக்காம ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்துடுவேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துப்பேன். ஸ்போர்ட்ஸ், ஸ்டடி, அதர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருப்பேன். எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட். மச்சாடோ, நான் யார் என்று தானே பார்க்கிறீர்கள். 2025ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருக்கும் நான் வெனிசுலா நாட்டில் ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டி அமைதியின் வழியில் போராடினேன். இதற்காகவே எனக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இதுவரை தற்போது வாழ்பவர்களை பற்றி பார்த்தோம். இப்போது நம்மிடையே இல்லாத ஒருவரை வாழ்நாள் சாதனையாளராக கௌரவிக்க இருக்கிறோம். லெட் அஸ் வெல்கம் சிஸ்டர் மரியா சுந்தா. ஆரம்பத்திலேயே கடவுள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். 20 வயதில் FMM சபையில் அருட்சகோதரியாக சேர்ந்தார். மிகவும் எளிய வாழ்க்கையை வாழ்ந்த இவருக்கு கண்ணீர் மடத்தில் வழங்கப்பட்ட பணிகள் சமையலறை பணிகள், தூய்மை பணிகள், வயலில் அறுவடை செய்வது, விலங்குகளை பராமரிப்பது போன்றவையே. இந்த பணிகளையும் முக மலர்ச்சியுடன் எல்லாம் இயேசுக்கே என்று செய்தார். சீனாவிற்கு பணியாற்றி செல்ல வாய்ப்பு கிடைத்தவுடன் மகிழ்ச்சியுடன் ஏற்று அங்கும் கைவிடப்பட்டோருக்கு பணியாற்றினார். கடுமையான 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 7 இறைவனடியில் சேர்ந்தார். இறந்த பிறகும் 3 நாட்கள் வரை அவர் உடல் வைக்கப்பட்ட அறையில் நறுமணம் பரவியது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் உடல் தோண்டி எடுக்கப்பட்ட போது அவர் உடல் அழியாமல் இருந்தது. போப் 11ஆம் பயஸ் அவரை முத்துப்பேர் பிரச்சனைக்கு உயர்த்தினார். கடவுள் முன் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர் என்பதற்கு இவரே ஒரு உதாரணம். இப்போ உங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். போட்டியாளர்கள் அனைவரும் மேடைக்கு வரவும். முதலில் வந்த குடும்ப தலைவி அவர்களுக்கு சேவை நாயகி என்ற பட்டத்தை வழங்குகிறோம். நெக்ஸ்ட் வந்த ஜெனி அவர்களுக்கு அடுத்து வந்த மேடம். சேவை, இறைபக்தி, கீழ்ப்படிதல், அமைதி என ஏதாவது ஒரு பண்பிற்காக விருது வாங்கினார்கள். ஆனால் சிஸ்டர் மரியா அசுந்தா அவர்கள் இந்த அத்தனை பண்புகளையும் தன்னகத்தை கொண்டவர். நாம் விருது கொடுப்பதற்கு முன் கடவுள் அவரை முத்திப்பேறு பெற்றவராக உயர்த்திவிட்டார். அவர் விரைவில் புனிதர் பட்டம் பெற ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து அவருக்கு ஆண்டவரின் அழகிய மணிமுடி என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பிப்போம்.
மனமும் கொண்டு இனிந்து வாழ்ந்தவர். அத்தகைய அன்னையை வாழ்த்தி நடனமாட வருகிறார்கள் நம் மாணவிகள். இயேசுவுக்கே என்று வாழ்ந்த அமைதி புறா, இறையன்பே சிலுவைகளாய் நெஞ்சில் சுமந்த புனித புறா. எல்லாம் இயேசுவுக்கே என்று வாழ்ந்த அமைதி புறா, இறையன்பே சிலுவைகளாய் நெஞ்சில் சுமந்த புனித புறா. தூய்மை பணிவுடன் கீழ்ப்படிதல் கொண்ட புறா, வெகு நேர்மை உழைப்பு கொண்டு முக்தி பேரு கண்ட புறா. இயேசுவுக்கே என்று வாழ்ந்த அமைதி புறா, இறையன்பே சிலுவைகளாய் நெஞ்சில் சுமந்த புனித புறா. இயேசுவுக்கே என்று வாழ்ந்த அமைதி புறா, இறையன்பே சிலுவைகளாய் நெஞ்சில் சுமந்த புனித புறா. தூய்மை பணிவுடன் கீழ்ப்படிதல் கொண்ட புறா, வெகு நேர்மை உழைப்பு கொண்டு முக்தி பேரு கண்ட புறா. கீதாராணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். யுவர் ஓன் காட், திங்க் ஆஃப் யுவர் ஓன் காட். கடவுள் பக்தியில நீங்க நிலைத்து நின்றீங்கன்னா நீங்க எதை வேணாலும் சாதிக்கலாம். நான் டெய்லியும் சாப்பல்ல பாக்குறது பிள்ளைங்க வந்துகிட்டு இருக்க பிள்ளைங்க தான் டெய்லியும் சாப்பல் வர்றீங்க, கோயிலுக்கு வந்து அமைதியா உட்காந்து ஒரு 1/2 hour நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஆனா நீங்க கரெக்டா வாழ்ந்துட்டு கரெக்டா நல்லா படிக்கிற பிள்ளைங்க, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ற பிள்ளைங்க மட்டும்தான் கோயிலுக்கு வர்றீங்க. தப்பு செய்யற பிள்ளைங்க, திட்டு வாங்குற பிள்ளைங்க, கம்மியான மார்க் எடுக்கிற பிள்ளைங்கலாம் ரொம்ப வெரி ரேர் ஐ சி இந்த சாப்பல். கேட்டு மதிச்சு நடந்தா நீங்க கடவுள்கிட்ட போகணும்னு தோண்டும். கடவுள் உனக்கு வேண்டிய அருளையும் ஆசிரியையும் கொடுப்பார். மரிய சுந்தாவுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு கற்றுக் கொடுத்தது யாரு? பேசிக்கா பிசிக்கலா அவங்க அம்மா அப்பா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனாலும் கடவுள் பக்தி நெருங்கி இருந்ததுனால மரிய சுந்தா ஒரு புனிதமான வாழ்க்கையை தேர்ந்து கொள்ளப்பட்டாள். 1. 2வது தாழ்ச்சி. மரிய சுந்தா செய்த வேலைகள் என்னென்ன சொல்லுங்க, ஒவ்வொருத்தவங்களா பார்ப்போம். என்னென்ன வேலைகள் செய்தாங்க? சமையல் வேலை, பாத்திரம் விளக்குற வேலை, இது மாதிரி ஆர்டினரி ஜாப்ஸ் தான் மரிய சுந்தா செஞ்சது. அந்த ஆர்டினரி ஒர்க்ஸ் மேட் ஹர் டு லிவ் அ எக்ஸ்ட்ராடினரி லைஃப். 2 அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய ஆசை இருந்தது மரிய சுந்தாவுக்கு. உங்களை மாதிரி அந்த காலத்துல பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளை படிக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களை இங்க அனுப்புறாங்க. ஆனா மரிய சுந்தாவுக்கு அந்த ஆசை இருந்துச்சு. பட் ஆனா 2ஆம் கிளாஸ் மட்டும்தான் படிக்க முடிஞ்சிச்சு. அந்த 2ஆம் கிளாஸ் படிச்சாலும் ஆன்மீக வாழ்க்கையில எப்படி ஊன்றி நின்றாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சொல்லுது. அமைதி புறா, அமைதி புறான்னா உங்களுக்கு தெரியல எவ்வளவு டீப் மீனிங் அது. அதனால தாழ்ச்சியா எந்த வேலையா இருந்தாலும் சரி, வீட்டுல போய் நீங்களே நினைச்சு பாருங்க, வீட்டுல ஸ்கூல் விட்டு போனோடனே எத்தனை பேர் உங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றீங்க, உங்க தங்கச்சி தம்பிக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அட்லீஸ்ட் வீட்டுல ஒரு சாதாரண ஒரு பாத்திரம் விளக்குற வேலையா இருக்கட்டும், ஆர்டினரி ஜாப்ஸ் நீங்க எப்படி செய்றீங்கன்னு நீங்களே உங்களை சிந்திக்கவங்களே நான் அழைக்கிறேன். வீட்டுல போய், ஏன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் கண்ணீர் விடுறத பார்த்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ டோன்ட் மேக் யுவர் பேரண்ட்ஸ் டு ஷெட் தியர் டியர்ஸ். நீ உங்களால முடியலன்னா கூட உங்களை ஒரு
மகிழ்ச்சியை உங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் கஷ்டத்தை கொடுக்காதீங்க. அதான் தேர்ட், உதவும் மனப்பான்மை. மரிய சுந்தா யாரா இருந்தாலும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, மரிய சுந்தா இருந்த வில்லேஜே ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. ஏன்னா யாரா இருந்தாலும் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு உதவும் மனப்பான்மை நிறைந்தவங்களா. அவங்க படிச்ச ஸ்கூலா இருக்கட்டும், அவங்க டீச்சர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க ஃபுல்லா அந்த புக்கு ஃபுல்லா பாக்குறது மரிய சுந்தா ஒரு உதவும் மனப்பான்மை கொண்டவள்னு சொல்லி இங்க நாடகத்திலயும் சொன்னாங்க, அந்த புக்லயும் நம்ம நிறைய படிக்கிறோம். அதே மாதிரி நீங்க யாராருக்கு ஹெல்ப் பண்றீங்க? இன்னைக்கு நாங்க ஸ்டேஜ்ல ஒரு சேரிட்டி கபோர்டுன்னு சொல்லி ஒரு பீரோ வச்சிருக்கோம். நீங்க போனீங்கன்னா பாப்பீங்க. இன்னைக்கு ஓபன் பண்ணி உங்க அட்லீஸ்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு help 100 people, you help one person who is in need of your friend maybe or somebody. யாராவது ஒரு பிள்ளைக்கு நீ ஒரு பென்சில் வச்சீங்கன்னா கூட அது ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அதனால வீட்டில் இருக்கிற கிழிஞ்ச துணி, வேஸ்டான திங்ஸ்லாம் கொண்டு வந்து அந்த கபோர்டில் வைக்காதீங்க. யூ இன்சிஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. உங்களால் முடிஞ்ச ஒரு சாதாரண கிஃப்டா ஏதாவது நீங்க ரொம்ப கொடுக்குறீங்க, நான் வந்து நீங்க இப்போ எதுவுமே கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்ல, கிறிஸ்மஸ் தீபாவளி அப்படின்னு உடனே சிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணா அவ்வளோ ட்ரெஸ் வந்து கொடுக்குறீங்க. பட் ஈவன் தென் ஒரு க்ரோசரிஸ், ஒரு பெரியவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, முதியோர்களுக்கு ட்ரெஸ்ஸு, இப்போ முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போவீங்க, அப்புறம் 6th பிள்ளைங்களுக்கு யாராவது ஸ்டேஷ்னரி இல்லாத பிள்ளைங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த கபோர்டில் கொண்டு வந்து வச்சிருங்க. தலைமை ஆசிரியரின் துணையோடு அது ஒரு ஏழைப்பட்ட பெண்ணுக்கு சென்றடையும்னு நான் நினைச்சுதான் எங்கள் குரூப் தீர்மானம் பண்ணி ஒரு சேரிட்டி கபோர்டுன்னு சொல்லி இன்னைக்கு வச்சிருக்கோம் ஸ்டேஜில். ஆக்சுவலி இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறதா இருந்தது, மழைனால நாங்கள் மேலே வந்துட்டோம். ஸோ அதனால உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா சம்டைம் லஞ்ச் டைமில் கொண்டு வந்து சிஸ்டர் யாராவது சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு தேடுற மாதிரி இருக்குது. அதனால அந்த ஹெல்பிங் மைண்ட் வந்து உங்களோட உள்ளத்துலேருந்து வரணும். It is not how much we give, but with what kind of kindness we are giving. With love you give, it will go to the correct person. And all of you sit first. With the grace of God, by helping others, we rise with the help of God, by rising others. Okay, நீங்க ஒருத்தவங்கள தூக்கி விட்டீங்கன்னா அதனால நீங்க உயர்வீங்க. Okay, happy feast to all. On behalf of every students, I wish our staff, our teachers and our students of Asunda group, Lillian's group, happy feast. நீங்கள் எல்லாரும் புனிதையாக அசுந்தா மாதிரி புனிதையாக வாழ வாழ்த்துகிறோம். நன்றி. நடந்த பாதையிலே உழைப்பு எளிமை என்னும் பாதையிலே நாமும் நடப்போம். அவர் ஆற்றிய அரும்பணியினை நாமும் தொடர்வோம். ஆகட்டும் என்று உரைப்போம். இயேசுவோடு ஒன்றிணைந்து வாழ்வோம். எல்லாம் இயேசுவுக்கே, என்னை ஆடும் இறைவனுக்கே. ஆசிரியர்கள், அனுபவ பணியாளர்கள், மாணவிகள் சார்பாக மரிய அசுந்தா அவர்களின் திருவிழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.